ஹாய் காய்ஸ், அறிவோம் தையலை அதிநுட்பமாய். இன்றைக்கி இந்த கவ்வும்பட்டி வைக்க போகிறோம். அதுவும் அதில் நம்ம இந்த வி ஸ்டிச்சிங் வச்சு தைச்சிருவோம். நாம் நம்மளுடைய ரைட் சைடு போட்டுக்கிற மாதிரி வச்சோம்னா அதுதான் இந்த வி ஸ்டிச்சிங் வைக்கிறதுக்கான துணி. இந்த அகலம் இருக்குது பார்த்திங்களா, அதில் கொடுத்து தைக்க வேண்டிய துணி அது ஒரு 2.25 அல்லது 2.5 இன்ச் அகலம் இருக்கலாம். இந்த பீஸ் ப்ளவுஸுக்கும் கீழ்ப்பக்கம் வச்சு நாம் தைக்கணும். இப்போ இந்த பிசிறு இருக்குது பார்த்திங்களா, அந்த பிசிறு உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அந்த தையலை மூடுற அளவுக்கு மட்டும் நாம் இப்படி இழுத்து வச்சு தைக்க வேண்டியது தான். நாம் இது லூப்பு, அதாவது அல்லு கட்டுறதுன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக இப்போ துணியிலையே வி மாதிரி வச்சு தைச்சிட போகிறோம். இது தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு திரும்ப தான் அந்த வி வச்சு தைக்கணும். கண்டிப்பாக அந்த முனையிலெல்லாம் அந்த ஸ்ட்ராங் ஸ்டிச்சு அதை தைச்சிட்டு தான் தைக்கணும். ஒரு 5 இடத்துல நம்ம முன்னாடியே பாயிண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இப்போ நம்ம இந்த வி வச்சு தைச்சிட்டோம் இல்லையா, இது கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஸ்டிச் போட்டு தான் தைக்கணும். அப்போ தான் எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த தையல் பிரிச்சிக்காமல் இருக்கும். அதே மாதிரி இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த அகலம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது கொக்கி நுழையிற அளவுக்கு மட்டும்தான் இருக்கணும். அதை தாண்டி அகலம் அதிகமாக வச்சுட்டா நம்ம ப்ளவுஸ் போட்டுக்கிறப்ப அது கழண்டுடும். அதே மாதிரி நம்ம வி வச்சு தைச்சாலும் சரி அல்லது நூல் கட்டிட்டு போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற மாதிரி அழகாக பொருந்தி இருக்கணும். நம்ம சரியான முறையில் தைக்காட்டி ஒன்று கேப் இருக்கிறாப்புல இருக்கும், இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக உள்பக்கமாக துணி போய் மூடினாப்புல இருக்கும். சரி, இப்போ இந்த வி வச்சு தைச்சதுக்கு கொக்கியை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பக்கம் அதாவது இந்த ஒட்டும்பட்டி வைக்கிற இடத்துல முனையில் வைக்கணும். அதாவது கொக்கி வைக்கிற பீஸில் துணியோடைய இந்த எட்ஜில் தான் நம்ம கொக்கியோட முனை இருக்கிற மாதிரி வைக்கணும். அதாவது வி ஸ்டிச்சிங்க்கு இந்த மாதிரி முனையில் வச்சு தைக்கணும். இப்போ ஒரு சில ப்ளவுஸில் இந்த அல்லு கட்டி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ப்ளவுஸில் எப்படி நம்ம இதுக்கு எப்படி கொக்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் கொக்கி உள்பக்கமாக தள்ளி வச்சு தைக்கணும். அதாவது அந்த எட்ஜை ஒட்டி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தைச்சாதான் அந்த கோடு கரெக்டான இடத்துல பொருந்தி இருக்கும். ஓகே காய்ஸ், இன்றைய வீடியோவில் ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.